வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ். இன்று நாம் காண இருப்பது சித்தர் சிவவாக்கியர் பாடல்கள். பாடல் 101. மூன்று மூன்று மூன்றுமே மூவர் தேவர் தேடிடும் மூன்றும் அஞ்சும் எழுத்துமாய் முழங்கும் அவ்வெழுத்துளே ஈன்ற தாயும் அப்பனும் இயங்குகின்ற நாதமும் தோன்றும் மண்டலத்திலே சொல்லவெங்கும் இல்லையே என்கிறார். இந்த பாடலின் பொருள் 30 முக்கோடி தேவரும் 48,000 ரிஷிகளும் என்பதை அலங்காரமாக முதலடியில் கூறிவிட்டு 4 முறை 3 என்பது வந்ததால் 12 ஆதித்யர் எனும் பிற மண்டலங்களில் உள்ள சூரியர்களை கணக்கில் கொள்ளலாம். அடுத்து இத்தேவர் தேடிச் செல்லும் மந்திரங்களாவன: ஆ உ இம் எனும் 3 எழுத்தும், சிவாய நம அல்லது நம சிவாய என்கிற 5 எழுத்தும், 3ம் 5மாகிய 8 எழுத்தாகிய ஓம் நமோ நாராயணாய எனும் மந்திரமும் ஆகும். இப்படிப்பட்ட மந்திரங்களாகவும் தாயும் தந்தையுமாகவும் கடவுள் இயங்குவார். அவர்களோடு பிராணனாகிய நாதமும் இயங்கும். இந்த மந்திரங்களை பாவித்து பிராணவாயுவுடன் இணைத்து இவ்வுடலின் ஆதாரங்களாகிய மண்டலங்களில் சொல்லி வந்தால் பிற எதுவும் இருப்பதை உணர இயலாது என்று தெளிவாக சொல்லுகின்றார் சிவவாக்கியர். பாடல் 102. சோறுகின்ற பூதம் போல் சுணங்கு போல் கிடந்த நீர் நாறுகின்ற கும்பியில் நவின்றெழுந்த மூடரை சீறுகின்ற ஐவரை சினுக்கு அறுக்க வல்லிரேல் 6 கோடி வேணியார் 6ல் 1ல் ஆவிரே. வேறு வேறாக மாறிய பூதங்கள் போலவும் பாம்பு போலவும் கிடந்து நாரும் சகதியாகிய கருப்பையில் தோன்றி வளர்ந்த மூடர்களே, உமக்குள் திசை மாற்றும் 5 புலன்களில் சிக்காமல் தொடர்பை அறுக்க முயன்றால் கங்கையாறு பொருந்திய சடைமுடியை கொண்ட சிவனின் 6 முகங்களில் ஒரு முகமாகவே ஆகுவீர் என்று சொல்லுகின்றார் சிவவாக்கியர். இங்கு சற்று விளக்கமாக பார்த்தால் 6 ஆதாரமும் 6 முகங்கள் என்று கொள்ளலாம். கருவில் உயிர் வளர்வதற்கு முன் பூதமாகவும் பாம்பு போல் எளியதாகவும் இருந்ததை கூறுகின்றார். அரிசி சோறாக மாறுவது போல 5 பூதங்கள் வேறு வேறு பொருளாக மாறுவதையும் கூறுகின்றார். சுக்கிலமும் சுரோனிதமும் பூத தொடர்பின் உடையவர்தான் என்றும் இங்கு தெளிவாக தெரிகின்றது. அடுத்து பாடல் 103. வட்டமென்று உம்முளே மயக்கிவிட்டது இவ்வெளி அட்டாக்கரத்துளே அடக்கமும் ஒடுக்கமும் எட்டும் எட்டும் எட்டுமாய் இயங்கு சக்கரத்துளே எட்டலாம் உதித்தது எம்பிரானை நான் அறிந்தபின். அதன் விளக்கம்: பிரபஞ்சமாகிய வெளி உமக்குள் ஒரு வட்டம் போல் ஐக்கியமாகிவிட்டது. 8 எழுத்துக்களில் அடங்கிய ஒடுங்கிய யாவும் உமக்குள்ளும் உள்ளது. மூவெட்டாக விரியும் தத்துவம், அதாவது 24 தத்துவம் உம்முடைய போக ஆதாரங்களில் அடங்கும். எம் தலைவனை நான் உணர்ந்த பிறகு இந்த உடலில் அடங்கிய அனைத்தையும் எட்டலாம், அதாவது வசம் செய்யலாம். இன்னும் விளக்கமாக பார்க்க வேண்டுமென்றால், பிண்டமாகிய உடலில் அண்டமாகிய பிரபஞ்சம் அடக்கம். இதை கொண்டே அதை அறியலாம் என்று சொல்லுகிறார்கள். இங்கு 8 எழுத்துக்கள் என்று சொல்லுவது ஓம் நமோ நாராயணாய என்கிற எழுத்தாகவும் கொள்ளலாம். ஓகே, அடுத்து 104வது பாடல். பேசுவானும் ஈசனே பிரம்மஞானம் உம்முளே ஆசையான ஐவரும் அழைத்து அலைகள் செய்கிறார். ஆசையான ஐவரை அடக்கியோர் எழுத்திலே பேசிடாது இருப்பிரேல் நாதன் வந்து ஒழிக்குமே. உமக்குள் இருந்து அந்தர்யாமியாக பேசுவதும் கடவுளே ஆவார்.
பிரம்மம் பற்றிய அல்லது பிரம்மத்தின் உள்ளீடாகிய ஞானமும் உமக்குள்ளேயேதான் உள்ளது. இதை உணர முடியாது 5 பொறிகளும் அவற்றின் புலன்களும் இடையூறுகள் செய்கின்றன. அந்த 5 பொறிகளாகிய 5 ஓம் என்ற ஓர் எழுத்தினாலே அடக்கி அதை வாய்விட்டு கூறாமல் மௌனமாக பாவித்து வந்தால் கடவுளே அந்த ஓங்காரத்தை நமக்குள் ஒலிக்கச் செய்வான். உய்ய என் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற மெய்யா எனும் சிவபுராணமும் நற்றவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே என்கிற திருவருப்பாவும் இந்த கருத்தை விளக்குவதை நாம் அறிந்து கொள்ளலாம். அடுத்து பாடல் 105. நமச்சிவாய அஞ்செழுத்தும் நல்குமேல் நிலைகளும் நமச்சிவாய அஞ்சில் ஐஞ்சும் புராணமான மாயையும் நமச்சிவாய அஞ்செழுத்து நம்முளே இருக்கவே நமசிவாய உண்மையை நன்குரை செய் நாதனே என்கின்றார். நமசிவாய எனும் மந்திரம் ஜெபித்ததால் உண்டாகும் மேல் நிலைகளாகிய உயர்வும், அதாவது சிவகதி, நமசிவாய எனும் 5 எழுத்தில் 5 5ஆக அனாதி காலமாக மாயையால் அடங்கியுள்ள தத்துவமும் 5 எழுத்தின் விரிவுகளே ஆகும். இந்த 5 எழுத்தும் நமக்கு உள்ளே என்றும் தொடர்பு கொண்டிருக்கும் என்கிற உண்மையை கடவுளே நமக்கு உரை விளக்கம் செய்தவராகின்றார். இங்கு நாம் விளக்கமாக பார்த்தால் தன்மாத்திரை 5, பூதங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5, உள்ளுணர்வுடன் கூடிய அந்த கரணம், அதாவது மனம், புத்தி, சித்தி, அகங்காரம் எனும் அந்த கரணங்களாகிய அகக்கரு, இப்படியாக 25ம் நமச்சிவாயத்துள் அடங்கியுள்ளன என்பதை அறிந்து கொள்ளலாம். எனவே நமச்சிவாய எனும் மந்திரம் ஜெபித்ததால் நமக்கு உயர்நிலை சிவகதி கிட்டும் என்பது இங்கு தெளிவாக தெரிகின்றது. அடுத்த பாடல் 106. பரமுனக்கு எனக்கு வேறு பயமில்லை பராபரா, கரம் எடுத்து நித்தலும் குவித்திட கடவதும் சிரம் உருகி ஆர்த்தலும் சிவபிரானே எண்ணலும் உரம் எனக்கு நீ அளித்த ஓம் நம சிவாயமே. என்னை காக்கும் பாரம், அதாவது பொறுப்பு, பராபரனாகிய உனக்கே உள்ளது. எனக்கு அதனால் வேறு பயமே இல்லை. நாள்தோறும் கையெடுத்து கும்பிடுவதும் மனம் உருகி தலை அசைத்தலும் சிவபிரானே என்று கூறுதலும் எனக்கு சக்தியை கொடுக்கும். இவற்றுக்கு ஆதாரமாக நமச்சிவாய எனும் மந்திரம் முன்பே உன்னால் அருளப்பட்டுள்ளதல்லவா என்று கூறுகின்றார் சிவவாக்கியர். எல்லாம் அவன் செயல் என்று சும்மா இருக்கும் சுகத்தைத்தான் சிவவாக்கியர் சித்தர் இந்த பாடலில் நன்கு விளக்குகின்றார். அடுத்து பாடல் 107. பச்சை மண் பதுப்பிலே புழுப்பதிந்த வேட்டுவன் நித்தமும் நினைந்திட நினைத்த வண்ணம் ஆயிடும். பச்சை மண் இடிந்து போய் பரந்த தும்பி ஆயிடும். பித்தர்கள் அறிந்து கொள்க பிரானிருந்த கோலமே. இந்த பாடலின் பொருள், குளவி பச்சை மண்ணால் கூடு கட்டி அதில் ஒரு பச்சை புழுவை கொண்டு வந்து வைக்கும். மயக்க நிலையிலேயே இருக்கும் தன் குஞ்சுகளுக்கு அந்த புழுவே உணவாகும். பித்தர்களே, இறைவன் உயிர்களின் நினைவில் இருப்பதும் இவ்வாறுதான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இன்னும் விளக்கமாக இங்கு பார்த்தால், இது பல நூல்களிலும் தவறாக உணரப்பட்டு அந்த புழுவே வண்டாக மாறிவிடும். இதற்கு குளவியின் நினைவுதான் காரணம் என்று சொல்லுவார்கள். நூல் வழக்கிலேயே சித்தர் இந்த பாடலில் இதை பாடியுள்ளார். இந்த பாடலின் கருத்து, நினைவால் கடவுளை நேராக உணரலாம் என்பதற்காகத்தான் இந்த எடுத்துக்காட்டு சொல்லப்பட்டுள்ளது. அடுத்து
பாடல் 108. ஒளியதான காசி மீது வந்து தங்குவோர்க்கெல்லாம் வெளியதான சோதிமேனி விஸ்வநாதனானவன் தெளியும் மங்கை உடனிருந்து செப்புகின்ற தாரகம் எளியதோர் ராம ராம இந்த நாமமே. ஒளி என்கிற பெயருடைய காசி எனும் நகரில் வந்து தங்குவோர்க்கு எல்லாம் வெளிப்படும் ஜோதியை மேனியாக உடைய விஸ்வநாதன் தன்னுடலில் இருக்கும் மங்கை விசாலாட்சியுடன் இருந்து ஜெபம் செய்கின்ற தாரக மந்திரம் எளிமையான ராம என்கிற இந்த நாமமே ஆகும். இன்னும் விளக்கமாக பார்த்தால் காசி விஸ்வநாதருக்கு வில்வ இலையில் ராம என்று எழுதி அர்ச்சனை செய்யும் வழக்கம் உண்டு. இதனாலேயே வட இந்தியாவில் ராமபக்தி மிகுந்ததும் அறிந்து கொள்ளலாம். அடுத்து பாடல் 109. விழியினோடு புனல் வினைந்த இல்ல அள்ளி யோனியும் வெளியிலே பிதற்றலாம் விளைவு நின்றது இல்லையே. வெளிபரந்த தேகமும் வெளிக்குள் மூல வித்தையும் தெளியும் வல்ல ஞானிகள் தெளிந்திருத்தல் திண்ணமே. இதன் பொருள் விழியின் அழகும் நீரில் விளைந்த இல்லமாகிய அல்லி போன்ற யோனியின் மேல் உள்ள காமமும் பற்றி வெளியில் பலரும் பிதற்றி பேசலாம். அவற்றால் ஒரு பயனும் இல்லை. இந்த உடலில் பரந்துள்ள வான்வெளியும் அந்த வெளியை தியானித்து மூலாதாரத்திலிருந்து எழுப்பப்படும் யோக முயற்சியும் தெளிவாக உணரும் ஆற்றல் உள்ள ஞானிகள் மேலும் தெளிவாக இருப்பது இன்னும் உறுதிப்படும் என்று உறுதியாக சொல்லுகின்றார் சிவவாக்கியர். பாடல் 110. ஓம் நமச்சிவாயமே உணர்ந்து மெய் உணர்ந்த பின் ஓம் நமச்சிவாயமே உணர்ந்து மெய் தெளிந்த பின் ஓம் நமச்சிவாயமே உணர்ந்து மெய் உணர்ந்த பின் ஓம் நமச்சிவாயமே உட்கலந்து நிற்குமே. இது மிகவும் அருமையான பாடல். ஓம் நமச்சிவாய என்கிற மந்திரத்தின் உண்மை பொருளை உணர்ந்த பின் ஓம் நமச்சிவாய என்கிற மந்திரத்தின் தெளிவை உணர்ந்த பின் ஓம் நமச்சிவாய என்கிற மந்திரத்தின் போக்கு உணர்ந்த பின் ஓம் நமச்சிவாய என்பது நமக்குள்ளே கலந்து நிற்கும் என்று சொல்லுகின்றார் சிவவாக்கியர். இதுவரை இந்த காணொளியில் ஓம் நமச்சிவாய என்கிற எழுத்தின் அர்த்தமும் பொருளும் அதன் விளக்கமும் நாம் நன்றாக பார்த்தோம். எனவே சிவவாக்கியர் கூறியது நமக்கு மிகவும் தெளிவாக புரிகின்றது. ஓகே மக்களே, இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காணலாம். இதுவரை எனது யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், ஷேர் செய்யுங்கள், மறக்காமல் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.